அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஆதி மனிதரான ஆதம் அலைஹிசலாம் அவர்களுக்கு பிறகு மனித குலம் பூமியில் பரவி வளரத் தொடங்கியது. ஆதம் அலைஹிசலாம் அவர்களின் காலத்திலிருந்து பல தலைமுறைகள் வரை மக்கள் ஒரே இறைவனை வணங்கி நேர்வழியில் வாழ்ந்து வந்தனர். அத்தகைய ஒரு காலகட்டத்தில் இன்றைய ஈராக் பகுதிக்கு அருகில் மனித வரலாற்றில் மிக முக்கியமான ஒரு நபராக பிறந்தார்கள் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். அவர்களின் பிறப்பு உலக வரலாற்றில் ஒரு மாபெரும் திருப்புமுனையாக அமையப் போகிறது என்பதை அப்போது யாரும் அறிந்திருக்கவில்லை. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் வம்சத்தில் வந்தவர்கள். அவர்களின் பரம்பரை இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடன் இணைகிறது. சிறுவயது முதலே உண்மைத்தன்மை, நற்பண்பு மற்றும் இறையச்சம் ஆகியவற்றால் மக்கள் மத்தியில் மதிப்பை பெற்றவராக விளங்கினார்கள். ஆனால் அவர்கள் வாழ்ந்த காலத்தில் மனித சமுதாயம் வரலாற்றிலேயே முதன்முறையாக மிகப்பெரிய ஆன்மீக வீழ்ச்சியை சந்தித்தது. ஒரே இறைவனை வணங்கி வந்த மக்கள் படிப்படியாக உருவ வழிபாட்டிலும் சிலை வணக்கத்திலும் மூழ்கத் தொடங்கினர். இதற்கு பின்னால் ஒரு சூழ்ச்சி இருந்தது. அந்த சமுதாயத்தில் வாழ்ந்த நல்லடியார்களான வத், சுவா, யகூஸ், யவூக், நஸ்ஸர் ஆகியோர் மரணமடைந்த போது ஷைத்தான் மக்களை ஏமாற்றினான். அவர்களின் நினைவாக சிலைகளை அமைத்துக் கொள்ளுங்கள், அவர்களை நினைத்தால் நீங்கள் நன்மையில் நிலைத்திருப்பீர்கள் என்று மக்களின் மனதில் தீய எண்ணத்தை விதைத்தான் சைத்தான். ஆரம்பத்தில் நினைவு சின்னங்களாக உருவாக்கப்பட்ட அந்த சிலைகள் தலைமுறைகள் மாறிய போது வழிபாட்டுக்குரிய தெய்வங்களாக மாறின. மக்கள் அல்லாஹ்வை மறந்து தாங்கள் செதுக்கிய சிலைகளுக்கு முன் தலைவணங்கத் தொடங்கினர். அறியாமை, அநீதி, பாவம் மற்றும் ஒழுக்கக்கேடு சமுதாயம் முழுவதும் பரவியது. மனிதர்கள் உண்மை பாதையை விட்டு விலகி இருளில் மூழ்கி கிடந்தனர். அத்தகைய நேரத்தில் அல்லாஹ் தன் கருணையால் ஒரு மகத்தான மனிதரை தேர்ந்தெடுத்தான். அல்லாஹ் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை தனது தூதராக தேர்ந்தெடுத்தான். மனிதகுல வரலாற்றில் முதல் ரசூலாக நியமிக்கப்பட்ட நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மக்களை ஒரே இறைவனை வணங்குமாறு அழைக்கத் தொடங்கினார்கள். இறை தூதராக பொறுப்பேற்ற நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன் சமுதாயத்தை நேர்வழிக்கு அழைக்கும் அந்த மாபெரும் பணியை தொடங்கினார்கள். அது ஒரு நாள், இரு நாள் அல்ல, ஒட்டுமொத்தமாக 950 ஆண்டுகள் நீடித்த ஒரு நெடிய போராட்டம். அவர்கள் கையாண்ட வழிகள் அசாத்தியமானவை. பகல் நேரங்களில் மக்கள் கூடும் சந்தைகளிலும் பொது இடங்களிலும் பகிரங்கமாக இறைவனை பற்றி பேசினார்கள். அது மட்டுமின்றி இரவு நேரங்களில் இரகசியமாக தனித்தனியாக ஒவ்வொரு வீட்டின் கதவுகளையும் தட்டி அன்போடு நேர்வழியை எடுத்துரைத்தார்கள். என் மக்களே, நீங்கள் செய்த பாவங்களுக்கு இறைவனிடம் மன்னிப்பு கேளுங்கள். அவன் வான்மழையை பொழியச் செய்வான், உங்கள் செல்வத்தையும் சந்ததிகளையும் பெருக்குவான் என்று நன்மாராயம் கூறி அழைத்தார்கள். ஆனால் அந்த சமுதாயமோ அறியாமையின் உச்சத்தில் இருந்தது. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் அன்பான வார்த்தைகளை கேட்க அவர்கள் தயாராக இல்லை. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பேசத் தொடங்கினாலே தங்கள் காதுகளுக்குள் விரல்களை நுழைத்துக் கொண்டார்கள். அவர்களின் முகத்தை பார்க்க பிடிக்காமல் தங்களின் ஆடைகளால் முகங்களை மூடிக்கொண்டார்கள். முக்கியமாக அந்த ஊரின் தலைவர்களும் செல்வந்தர்களும் ஆணவத்தின் உச்சத்திற்கு சென்றார்கள். நூஹே, உன்னை பின்பற்றுபவர்கள் எல்லாம் நம் ஊரில் உள்ள ஏழைகளும் சாதாரண கூலி தொழிலாளிகளும் தான். அப்படி இருக்க உன்னை நாங்கள் எப்படி தலைவனாக ஏற்க முடியும் என்று ஏளனம் செய்தார்கள். வறுமையில் வாடினாலும் தூய்மையான உள்ளம் கொண்ட எளிய மனிதர்களே நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் பின்னால் நின்றார்கள். வசதி படைத்தவர்களோ நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பைத்தியம் என்று பட்டம் கட்டி கல்லால் அடித்து துன்புறுத்தினார்கள். ஒவ்வொரு முறை கல்லடி பட்டு இரத்தம் சொட்ட சொட்ட மயங்கி விழும்போதும் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இறைவனிடம் கையேந்தி அழுதார்கள். ஆனால் அது அந்த மக்களை அழிப்பதற்காக அல்ல. இறைவா, என் மக்களை மன்னித்து விடு, அவர்கள் அறியாமல் செய்கிறார்கள் என்று அவர்களுக்காகவே பிரார்த்தனை செய்தார்கள். ஆண்டுகள் கடந்தன, தலைமுறைகள் மாறின. ஒரு தந்தை தன் மகனுக்கு, இந்த நூஹ் ஒரு பைத்தியக்காரர், இவரை நீ நம்பாதே
என்று வசியம் செய்துவிட்டு மரணிக்கும் அளவிற்கு அவர்களின் உள்ளங்கள் கல்லாய் இறுகி போயின. இத்தனை கொடுமைகளையும் அவமானங்களையும் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நூற்றுக்கணக்கான ஆண்டுகள் சகித்துக் கொண்டு தன் கடமையிலிருந்து சற்றும் பின்வாங்காமல் உறுதியோடு நின்றார்கள். பல நூற்றாண்டுகள் கடந்தும் விரல் விட்டு எண்ணக்கூடிய ஒரு சிலரை தவிர ஒட்டுமொத்த சமுதாயமும் ஒற்றை இறைவனை ஏற்க மறுத்து வம்பத்தனம் செய்தது. 950 ஆண்டுகள் ஒரு மனிதனின் அத்தனை சகிப்புத்தன்மையும் நிராகரிக்கப்பட்டு கொடுமைகள் எல்லை மீறிய பிறகு அல்லாஹ்விடமிருந்து நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஒரு முக்கிய செய்தி வந்தது. இதுவரை ஈமான் கொண்டவர்களை தவிர உன் சமுதாயத்தில் இனி புதிதாக யாரும் நம்பிக்கை கொள்ளப் போவதில்லை. எனவே அவர்கள் செய்வதை பற்றி நீர் கவலைப்பட வேண்டாம். இதை கேட்ட பிறகுதான் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், என் இறைவா, இந்த பூமியில் நிராகரிப்பாளர்களில் ஒருவரை கூட நீ விட்டு வைக்காதே. அவர்களை விட்டு வைத்தால் அவர்கள் உன் அடியார்களை வழிகெடுப்பார்கள். பாவிகளை தவிர வேறு யாரையும் அவர்கள் பெற்றெடுக்க மாட்டார்கள். இறைவனின் கோபம் அந்த சமுதாயத்தின் மீது திரும்பியது. அநியாயக்காரர்களை வேரோடு அழிக்க ஒரு மாபெரும் பிரளயம் முடிவாகிவிட்டது. பிரளயத்திலிருந்து இறை நம்பிக்கையாளர்களை காப்பாற்ற அல்லாஹ் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஒரு பிரம்மாண்டமான கப்பலை கட்டச் சொன்னான். அதுவரை கப்பல் என்ற ஒரு வடிவத்தையே அந்த மக்கள் பார்த்ததில்லை. கடலோ நதியோ இல்லாத ஒரு வறண்ட நிலப்பரப்பில் இறைவனின் நேரடி வழிகாட்டுதலின்படி மரங்களை வெட்டி பலகைகளாக்கி கப்பல் கட்டும் பணியை தொடங்கினார்கள். உலக வரலாற்றின் முதல் மற்றும் பிரம்மாண்டமான கப்பல் அதுதான். ஒவ்வொரு பலகையிலும் இறைவனின் பெயரோடும் பாதுகாப்போடும் அந்த பணி இரவு பகலாக தீவிரமாக தொடர்ந்தது. இறைவனின் கட்டளையை நிறைவேற்றுவதில் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் காட்டிய உறுதி அந்த பாலைவன மணலையும் வியக்கச் செய்தது. ஒருபுறம் கப்பல் மிக சீராக தயாராகி கொண்டிருக்க, அந்த வழியே சென்ற ஊர் தலைவர்கள் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து ஏளனமாக சிரித்தார்கள். நூஹே, இவ்வளவு நாள் இறை தூதர் என்றாய், இப்போது மரவேலை செய்யும் தச்சராக மாறிவிட்டாயா? தண்ணீர் இல்லாத இந்த பாலைவனத்தில் இவ்வளவு பெரிய கப்பலை கட்டி எங்கு ஓட்டப் போகிறாய்? பைத்தியத்தின் உச்சிக்கே சென்று விட்டாய் என்று கேலி செய்தார்கள். ஆனால் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எவ்வித கோபமும் இன்றி நிதானமாக பதிலளித்தார்கள். இன்று நீங்கள் எங்களை பார்த்து சிரிக்கிறீர்கள், ஆனால் இறைவனின் வேதனை வரும்போது நாங்கள் உங்களை பார்த்து சிரிக்கும் நாள் ஒன்று வரும். அப்போது யார் நிரந்தரமான இழிவை சந்திப்பார்கள் என்று நீங்கள் நிச்சயமாக அறிந்து கொள்வீர்கள் என்று கூறினார். நாட்கள் கடந்தன. கப்பல் முழுமையாக கட்டி முடிக்கப்பட்டது. அப்பொழுது இறைவன் ஒரு அடையாளத்தை கூறினான். எப்போது அடுப்பிலிருந்து தண்ணீர் பீரிட்டு வருகிறதோ அதுதான் பிரளயத்தின் ஆரம்பம். அந்த பயங்கரமான நாளும் வந்தது. பூமியின் அடுப்பிலிருந்து தண்ணீர் கொப்பளித்து வெளியேறியது. அந்த பயங்கரமான நாளும் வந்தது. பூமியின் அடுப்பிலிருந்து தண்ணீர் கொப்பளித்து வெளியேறியது. உடனே இறைவன், ஒவ்வொரு உயிரினத்திலும் ஓர் ஆண் ஒரு பெண் என ஜோடிகளை ஏற்றிச் செல்லுங்கள். மேலும் உங்கள் குடும்பத்தாரையும் நம்பிக்கை கொண்ட கூட்டத்தாரையும் கப்பலில் ஏற்றுங்கள் என கட்டளையிட்டான். விலங்குகளும் பறவைகளும் இறைவனின் கட்டளைக்கு கீழ்ப்படிந்து அமைதியாக கப்பலை நோக்கி வரத் தொடங்கின. வானத்திலிருந்து வரலாறே கண்டிராத அளவு பெருமழை கொட்டி தீர்த்தது. அதே நேரத்தில் பூமியின் அடி ஆழத்திலிருந்தும் நீரூற்றுகள் வெடித்து கிளம்பின. வான்மழையும் பூமியின் நீரும் ஒன்றாக இணைந்தன. அல்லாஹ்வின் பெயராலேயே இது ஓடுவதும் நிற்பதும் உள்ளது என்ற முழக்கத்தோடு அந்த பிரம்மாண்டமான கப்பல் தண்ணீரில் மிதக்கத் தொடங்கியது. மலை போன்ற அலைகளுக்கு இடையே அந்த பேழை பாதுகாப்பாக நகரத் தொடங்கியது. வெள்ள நீர் ஒட்டுமொத்த ஊரையும் மூழ்கடித்துக் கொண்டிருந்த போது நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சுற்றிலும் தேடினார்கள். அங்கே அவர்களின் சொந்த மகன் கண்ணான் தண்ணீரில் மூழ்காமல் இருப்பதற்காக ஒரு மலையை நோக்கி ஓடிக்கொண்டிருந்தான். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், என் மகனே, எங்களோடு கப்பலில் ஏறிக்கொள், நிராகரிப்பாளர்களோடு இருந்து அழிந்து போகாதே. அதற்கு நூஹின் மகன், நான் இந்த உயர்ந்த மலையின் மேல் ஏறிக்கொள்வேன், அது என்னை வெள்ளத்திலிருந்து காப்பாற்றும். அதற்கு நூஹ் அலைஹிஸ்ஸலாம்,
இன்று அல்லாஹ்வின் கட்டளையிலிருந்து காப்பாற்ற யாராலும் முடியாது. அவர்கள் பேசி முடிப்பதற்குள் ஒரு பெரிய அலை அவர்கள் இருவருக்கும் இடையே வந்து புகுந்தது. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் கண் முன்னாலேயே அவர்களின் மகன் அந்த பெருவெள்ளத்தில் மூழ்கிப் போனான். ஒரு நபியின் மகனாக இருந்தும் நேர்வழியை ஏற்காததால் அவன் அழிக்கப்பட்டான். பூமியிலிருந்த அத்தனை அநியாயக்காரர்களும் சிலைகளும் ஆணவக்காரர்களும் முற்றிலும் அழிக்கப்பட்டனர். அதன் பிறகு இறைவனின் கட்டளை பிறந்தது. பூமியே, உன்னுடைய தண்ணீரை நீ விழுங்கிவிடு. வானமே, உன்னுடைய மழையை நிறுத்திக்கொள். நீண்ட நாட்களுக்குப் பிறகு வானில் சூரியன் உதித்தது. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் கப்பல் தற்போதைய துர்க்கி பகுதியில் உள்ள ஜூதி என்ற மலையின் மீது பத்திரமாக அமர்ந்தது. கப்பலின் கதவுகள் திறக்கப்பட்டன. மனிதர்களும் விலங்குகளும் புதிய பூமியில் கால் பதித்தனர். ஒட்டுமொத்த உலகமும் தூய்மைப்படுத்தப்பட்டிருந்தது. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் பிள்ளைகள் மூலமாகத்தான் இந்த பூமியில் மீண்டும் மனித சமுதாயம் தழைக்கத் தொடங்கியது. இதனாலேயே நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மனித குலத்தின் இரண்டாம் தந்தை என்று அழைக்கப்படுகிறார்கள். ஆணவமும் இறை மறுப்பும் எவ்வளவு பெரிய சமுதாயமாக இருந்தாலும் அதை அழித்துவிடும். ஆனால் இறை நம்பிக்கையும் பொறுமையும் என்றும் வெல்லும் என்பது